NMMS வினாத்தாள் ஆண்டு 2018. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 151 இருந்து 180 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 151. லக்பாக்ஷா என அழைக்கப்பட்டவர் டேஷ். லக்பாக்ஷா அப்படின்னா ஏழை எளியோருக்கு தானம் செய்யறத சொல்லுவாங்க. 1206 இருந்து 1210 வரைக்கும் டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த அடிமை வம்ச சுல்தானான குத்புதீன் ஐபக்தா பல லட்சங்களை கொடையா ஏழை எளியவருக்கு வழங்கினாரு. அதனாலதான் இவரை லக்பாக்ஷா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக்தா சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 152. துக்ளக் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர். 1351 இருந்து 1388 வரைக்கும் டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த துக்ளக் வம்ச அரசரான ஃபெரோஸ் துக்ளக் தான் பொது பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே மாதிரி வேலைவாய்ப்பு அமைப்பு, திருமண அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற திவானி கிராத், தாருல் ஷஃபா அப்படின்னு அழைக்கப்படுற மருத்துவமனைகளையும் பொதுமக்களோட தேவைக்காக நிறுவி கொடுத்தாரு. அப்ப இங்க வேலை வாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் ஃபெரோஸ் துக்ளக். ஆப்ஷன் பி ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 153. விட்டலசாமி கோவில் டேஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. 1509 இருந்து 1529 வரைக்கும் விஜயநகர ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயரோட ஆட்சியில கட்டப்பட்டது. இந்த கோயிலோட முன்புறம் ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட ஒரு ரதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே தட்டினால் இசை எழுப்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே இந்த தூண்களை இசை தூண்கள் அல்லது சரிகம தூண்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 154. கீழ்கண்டவற்றை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. முதல்ல கொடுத்திருக்கிறத பாருங்க. ரோஹில்லா போர். ரோஹில்லா அப்படிங்கிறது ஆப்கானிய மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயர். இவங்க வந்து குடியேறின உத்தரப்பிரதேச மாநில பகுதியை தான் ரோஹில்கண்ட் அப்படின்னு சொன்னாங்க. 1777 ஆண்டு இந்த ஆப்கானிய இனத்தவரான ரோஹில்லருக்கும் ஆங்கிலேய படை தளபதியா இருந்த வாரன் ஹேஸ்டிங்க்கும் இடையேதான் இந்த ரோஹில்லா போர் நடைபெற்றுச்சு. இந்த போர்ல வெற்றி பெற்றது வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்ப ரோஹில்லா போர் 1774. அடுத்தது இரண்டாவது ஆங்கில மைசூர் போர். இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் 1780 ஆரம்பிச்சு 1784 வரைக்கும் நடைபெற்றுச்சு. இந்த போர்ல ஹைதர் அலியும் ஆங்கிலேய படைத்தளபதியா இருந்த சர் அயர்கூட் அப்படிங்கிறவரும் மைசூரோட ஆட்சி மற்றும் அதிகாரத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டாங்க. அப்ப இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் அப்படிங்கிறது 1780 இருந்து 84 வரைக்கும். அடுத்தது பாருங்க, மங்களூர் உடன்படிக்கை. இந்த இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் நடந்துட்டு இருக்கும் போதே, அதாவது 1782 ஹைதர் அலி புற்றுநோயால இறந்து போயிடுறாரு. இதன் காரணமா இவரோட மகனான திப்பு சுல்தான் இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டே வராரு. ஒரு கட்டத்துல போரை விரும்பாத திப்பு சுல்தான் சர் அயர்கூட் கூட மங்களூர் உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாரு. இந்த உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1784. அடுத்தது பாருங்க, முதலாம் ஆங்கில மராத்திய போர். 1775 இருந்து 1782 ஆண்டு வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங்கும் மராத்தியர்களுக்கும் இடையே இந்த முதலாம் ஆங்கில மராத்திய போர் நடைபெற்றுச்சு. இதுல வாரன் ஹேஸ்டிங்ஸ் வெற்றி பெறாரு. இதன் காரணமா மராத்தியர்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கூட சால்வை அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்ப முதலாம் ஆங்கில மராத்திய போர் 1775 இருந்து 82 வரைக்கும். இப்ப இத சரியா வரிசைப்படுத்துங்க.
முதல்ல வர வேண்டியது ரோஹில்லா போர், இரண்டாவது முதலாம் ஆங்கில மராத்திய போர், மூணாவது இரண்டாவது ஆங்கில மைசூர் போர், நான்காவது மங்களூர் உடன்படிக்கை. அப்ப இங்க சரியான வரிசை 1, 4, 2, 3. ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 155. பொருந்தாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும். முதலாவது கராஜ் வரி. கராஜ் அப்படின்னா சேமிப்பு கிடங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கராஜ் வரி விளைச்சல்ல 1/10 பங்கு அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப இது சரியான இணைதான். ரெண்டாவது பாருங்க, கம்ஸ். கம்ஸ் அப்படின்னா போர்கள்ல கைப்பற்றிய பொருட்கள்ல 1/5 பங்கு அரசுக்கு சேரும் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுவும் சரியான இணைதான். மூணாவது பாருங்க, ஜிஸ்யா. ஜிஸ்யா அப்படிங்கிறது என்னன்னா தலைவரி. ஒவ்வொரு வீட்டுக்கும் வசூலிக்கப்படுற வரிக்கு பேரு தான் தலைவரி. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது குறிப்பிட்ட இஸ்லாமிய மத சடங்குகளை செய்வதற்கு வசூலிக்கப்படும் வரின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. நான்காவது பாருங்க, ஜஹாத். ஜஹாத் அப்படின்னா குறிப்பிட்ட இஸ்லாமிய மத சடங்குகளை செய்யறதுக்கு வசூலிக்கப்படுற வரிக்கு தான் ஜஹாத் அப்படின்னு பேரு. இங்க தலைவரின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறான இணை. அப்ப இங்க 3 மற்றும் 4 தான் தவறான இணை. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 156. பொறுத்துக. இங்க சில மன்னர்களோட பெயர்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட புனை பெயர்களும் கொடுத்திருக்காங்க. இத நம்ம சரியா பொருத்தணும். முதலாவது பாருங்க, முதலாம் மகேந்திரவர்மன். கிபி 600 இருந்து 630 வரைக்கும் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். இவரு பல்வேறு திறமைகளை பெற்றிருந்தாரு. உதாரணத்துக்கு இசைக்கலை, கட்டிடக்கலை, ஓவிய கலைகள்ல எல்லாமே இவரு சிறந்து விளங்கினாரு. இதனாலேயே இவருக்கு சங்கீரண ஜாதி, சித்திரக்கார புலி அப்படிங்கிற புனை பெயர்கள் இருந்துச்சு. இங்க சித்திரக்கார புலி கொடுத்திருக்காங்க. அப்ப முதலாம் மகேந்திரவர்மன் ரெண்டாவதோட இணைஞ்சிரும். ரெண்டாவது பாருங்க, முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவரு முதலாம் மகேந்திரவர்மனோட மகன். இவரு 630 இருந்து 668 வரைக்கும் பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சாரு. இவரு மல்யுத்தத்துல சிறந்து விளங்கினால இவரை மாமல்லன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சாளுக்கியர்களோட தலைநகரான வாதாபி வரைக்கும் படையெடுத்து போய் வெற்றி பெற்றுட்டு வந்தனால இவரை வாதாபி கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. இங்க 4வது இடத்துல வாதாபி கொண்டான் இருக்கு. அப்ப முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டானோட இணைஞ்சிரும். அடுத்தது பாருங்க, முதலாம் ராஜராஜ சோழன். இவரு 985 இருந்து 1014 வரைக்கும் ஆட்சியில இருந்தாரு. இவரோட ஆட்சியில தான் சேர, சோழ, பாண்டிய நாடுகள் என 3 நாடுகளோட பகுதிகளையும் தன்னோட ஆட்சியின் கீழே கொண்டு வந்து 3 மணிமுடிகளையுமே சூடினாரு. இதனாலதான் இவரை மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாம் ராஜராஜ சோழன் மும்முடி சோழனோட இணைஞ்சிரும். அடுத்தது முதலாம் ராஜேந்திரன். இவரு 1014 இருந்து 1044 வரைக்கும் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சாரு. இவரு 1019 வங்காளத்தின் மீது படையெடுத்து போய் அங்க பாலவம்ச அரசரா இருந்த மகிபாலனை வென்று கங்கை நதிய வெற்றி கொண்டாரு. அங்கிருந்து எடுத்துட்டு வந்த கங்கை நதியின் மூலமா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு புதிய தலைநகரத்தையும் நிர்மாணம் பண்ணாரு. அதனாலேயே இவரை கங்கை கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதலாம் ராஜேந்திரன் 3வதா இருக்கிறதோட இணைஞ்சிரும். அப்ப இங்க சரியான வரிசை என்ன? 2, 4, 1, 3. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 157. டேஷ் என்ற அரசர் முகமது பின் துக்ளக் என்ற பட்டப்பெயர் பெற்றிருந்தார். துக்ளக் வம்ச அரசரான யாசுதீன் துக்ளக்கோட மகன் தான் ஜூனா கான். இவரு யாசுதீன் துக்ளக்கோட இறப்புக்கு பின்னாடி முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பெயர்ல அரியணை ஏறினாரு. இவரோட ஆட்சி 1325 இருந்து
1351 வரைக்கும். அப்ப முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் ஜூனா கான். ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 158. கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த நூற்றாண்டினை சார்ந்தது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஆப்ஷன் டி கிமு 6ஆம் நூற்றாண்டு தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 159. சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த ஊர் எது? சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சரா இருந்தவர் தான் சாணக்கியர். இவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்ல தமிழகத்தை சார்ந்த மதுரை தான் இடம்பெற்றிருந்தது. அப்ப ஆப்ஷன் பி மதுரை தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 160. தவறான இணையை கண்டறியவும். இங்க சில நாடோடி இனத்தவரோட பெயர்களும் அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இத நம்ம சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க, புஷ்மன். புஷ்மன் அப்படிங்கிறது யாருன்னா தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய கலஹாரி பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களை தான் புஷ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புஷ்மன் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் பி பாருங்க, ஜார்வாஸ். ஜார்வாஸ் அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள்ல வாழக்கூடிய பழங்குடி மக்கள். அவங்கள போஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது கொடுத்திருக்கிறதும் சரிதான், விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. அடுத்ததா சி பாருங்க, எஸ்கிமோக்கள். எஸ்கிமோக்கள் அப்படின்னா அலாஸ்கா, கனடாவோட வடபகுதியில வாழக்கூடிய, அதாவது பனி பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு தான் எஸ்கிமோக்கள் அப்படின்னு பேரு. அப்ப இங்க கனடா சரியான இணைதான். ஆப்ஷன் டி பாருங்க, பிக்மீக்கள். இவங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள். ஆனா பெரும்பாலும் இவங்க ஆப்பிரிக்கால தான் காணப்படுவாங்க. இங்க அமேசான் வடிநில பகுதின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறான இணை. அமேசான் வடிநில பகுதியில வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு அமெரிண்டியன்ஸ் அப்படின்னு தான் பேரு. அப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் டி பண்ணிக்கோங்க. வினா எண் 161. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பொட்டாஷ், ஆப்ஷன் பி நைட்ரேட், ஆப்ஷன் சி மைக்கா, ஆப்ஷன் டி ஹெமடைட். இங்க கொடுத்திருக்க பொட்டாஷ், நைட்ரேட், மைக்கா இது மூணுமே அலோகங்கள். ஆனா ஹெமடைட் அப்படிங்கிறது ஒரு இரும்பு தாது பொருள். இப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் டி ஹெமடைட். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 162. பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்பட காரணமாக அமைவது. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே நிலநடுக்கம் ஏற்படும் போது வரக்கூடிய அலைகளோட வகைகள். ஆப்ஷன் ஏ பி அலைகள், அதாவது பிரைமரி வேவ்ஸ். இது எப்பவுமே பூமியோட உள் பகுதியில தான் ஏற்படும். இந்த பி வேவ்ஸ் எப்பவுமே மிகச்சிறிய அளவுல இது இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப இது அதிகமான அழிவுகள் ஏற்பட காரணம்னு சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, எஸ் அலைகள், அதாவது செகண்டரி வேவ்ஸ். இந்த அலைகள் பிரைமரி வேவ்ஸை விட கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் அதிகமா வராது. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, இரண்டாம் நிலை அலைகள். இந்த செகண்டரி வேவ்ஸ் தான் நம்ம இரண்டாம் நிலை அலைகள்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, எல் அலைகள், சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அலைகள் எந்த இடத்துல ஏற்படும்னா பூமியோட மேற்பரப்புல.
இந்த அலைகள் ஏற்படும் போதுதான் பூமியோட மேற்பரப்புல நிலங்கள் பிளக்குற மாதிரியான அழிவுகள்லாம் ஏற்பட்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பலவிதமான பாதிப்புகளும் அழிவுகளும் வருது. இந்த அலைகள் ஒரு நொடிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 163. பிரம்மாண்டமான பேராளி என்று அழைக்கப்படுவது. இங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ்ல பசிபிக் தட்டு, அண்டார்டிக் தட்டு, யுரேஷிய தட்டு அப்படின்னு டெக்டானிக் பிளேட்டோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் பாந்தலசா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பிரம்மாண்டமான பேராளி, அதாவது பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமி உருவாகி இருந்தப்போ எல்லா நிலப்பரப்பும் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பா இருந்துச்சு. அதுக்கு பேரு பாஞ்சியா அப்படின்னும், மற்ற பகுதி எல்லாமே நீரா இருந்துச்சு. அது பேரு பாந்தலாசா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க பிரம்மாண்டமான பேராளி அப்படிங்கிறது பாந்தலாசா. ஆப்ஷன் சி பண்ணிக்கோங்க. வினா எண் 164. பீடப்பாறைகள் இப்படியும் அழைக்கப்படுகின்றன. பீடப்பாறைகள் வடிவத்துல காளான் போன்று இருக்கிறனால இத காளான் பாறைகள் அப்படின்னும் அழைச்சாங்க. கடின மற்றும் மென் அடுக்குகளால் ஆன பாறைகள்ல கீழே இருக்கக்கூடிய மென் பகுதி காற்றினால கடத்தி வரக்கூடிய மணல் துகள்களால வேகமா அரிக்கப்பட்டுரும். இப்படி அரிக்கப்படும் போது கீழே தூண் மாதிரியான அமைப்பும் அதோட தலைப்பகுதி மட்டும் வட்டமா பெருசாவும் காணப்படும். இந்த அமைப்பு காளான் மாதிரி இருக்கனாலதான் இந்த பீடப்பாறைகளை காளான் பாறைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ஷன் சி காளான் பாறை தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 165. பனியாறுகள் இல்லாத கண்டம். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்லயே ஆஸ்திரேலியால தான் பனியாறுகள் கிடையாது. இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய காலநிலை தான். ஆஸ்திரேலியால உயரம் குறைவான மலைகள் இருக்கிறனால அங்க அதிகப்படியான மழை பொழிவு இருக்காது. அதனாலேயே இத ஒரு வறண்ட கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியால 70% நிலப்பகுதி பாலைவனங்களா தான் காணப்படுது. அப்போ இங்க பனியாறுகள் இல்லாத கண்டம் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 166. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, போர்ட்டோரிக்கா அகழி. இந்த அகழி அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி. அப்ப இது விடை கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி. பசிபிக் பெருங்கடலுக்கு மட்டும் இல்ல, இதுதான் உலகிலேயே மிக ஆழமான ஒரு பகுதி. ஆப்ஷன் டி பாருங்க, இன் சாண்ட்விச் அகழி. இது தென் அட்லாண்டிக் கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, ஜாவா அகழி. இது இந்திய பெருங்கடலோட ஆழமான பகுதி. இதோட ஆழம் 24,442 அடியா இருக்கும். இத மீட்டர்ல சொல்லணும்னா 7,455 மீட்டர் தோராயமா. இப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் சி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 167. முகில்கள் பனிவிடும் நிலையை அடையும் போது உருவாகும் மழை. முகில்கள் அப்படின்னா மேகங்கள். இது பனி விழக்கூடிய நிலையை அடையும் போது மழை பொழிவு உருவாகும். இந்த மலைக்கு பேரு வெப்பச்சலன மலை. இந்த வெப்பச்சலன மலை எப்படி உருவாகுதுன்னா, சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகை பகுதியில செங்குத்தா விழும்போது அந்த இடம் ரொம்பவே வெப்பமாயிருது. வெப்பமான இடமா மாறனால அங்க இருக்கக்கூடிய காற்றும் சீக்கிரமா வெப்பமாயிரும். இந்த வெப்பமடையப்பட்ட காற்று மேகமா மேலெழும்பும். இது ஒரு உயரத்துக்கு மேல போக போக இந்த காற்று குளிர்ச்சி அடைஞ்சு மேகங்களா உருமாறும். இந்த மேகங்கள் பனி விழக்கூடிய நிலையை அடையும் போதுதான் இந்த வெப்பச்சலன மழை ஏற்படுது.
இந்த மழை உருவாச்சுன்னா இடி மின்னல் அதிகமா இருக்கும். அப்ப இங்க ஆப்ஷன் பி வெப்பசலன மழை அப்படிங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 168. ஒகேனஸ் என்பது என்ன? ஒகேனஸ் அப்படின்னா கடல் நீரோட இயற்கை மற்றும் வேதித்தன்மை, ஆழம், வெப்பநிலை, உவர்ப்பியம் மற்றும் கடலடி பகுதியில காணப்படக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இதையெல்லாம் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுக்கு பெயர் தான் ஒகேனஸ். அப்ப ஆப்ஷன் ஏல இருக்க கடல் நீரின் இயற்பண்புகள் மற்றும் வேதித்தன்மை அப்படிங்கறதா இங்க சரியான விடையா இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 169. எரிமலை பரவலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் கருவி. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்ய நில அதிர்வுமானி, அதாவது சைஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை தான் நம்ம பயன்படுத்துவோம். இதோட ஆற்றல் செறிவை ரிக்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வச்சுதான் அளப்பாங்க. இப்ப நம்ம ஸ்கேல் எல்லாம் 1 சென்டிமீட்டருக்கும் 2 சென்டிமீட்டருக்கும் 10 மில்லிமீட்டர் தானே கேப் இருக்கும். ஆனா இந்த ரிக்டர் ஸ்கேல்ல 1 ரிக்டருக்கும் 2 ரிக்டருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்னா, இந்த 1 ரிக்டரை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும் அந்த 2 ரிக்டர் அப்படின்னு சொல்றது. அவ்வளவு அதிகமான அளவுல தான் இந்த ரிக்டர் ஸ்கேல் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ செய்ஸ்மோகிராஃப் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 170. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி என்னும் பகுதியில் உலகின் மிகப்பெரிய டேஷ் உள்ளது. கன்னியாகுமரியில ஆரல்வாய் மொழியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம். அப்ப இங்க ஆப்ஷன் பி காற்றாலை நிலையம் அப்படிங்கறதா சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 171. நார்த் என்பது டேஷ் நாட்டின் குளிர்தள காற்றாகும். தலக்காற்று அப்படின்னா என்னன்னா, அந்தந்த பகுதிகளில் காற்று எப்படி வீசுதோ அததான் அந்த பகுதியோட தலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட குளிர்தள காற்றுக்கு பேரு புர்கா. மத்திய ஆப்பிரிக்காவோட குளிர்தள காற்றுக்கு பேரு ஹர்மாட்டம். அர்ஜென்டினால ஆம்பரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மெக்சிகோ வளைகுடால தான் நார்த் அப்படிங்கிற பெயரால அதோட குளிர்தள காற்ற சொல்றாங்க. இப்ப நார்த் அப்படிங்கிறது மெக்சிகோ வளைகுடா நாட்டின் குளிர்தள காற்று. ஆப்ஷன் ஏ பண்ணிக்கோங்க. வினா எண் 172. செப்டம்பர் 2018 சுனாமியில் மிகவும் பாதிப்படைந்த நாடு எது? 2018 செப்டம்பர்ல ஏற்பட்ட சுனாமி மூலமா இந்தோனேஷியா நாடுதான் மிகவும் அதிகமான பாதிப்பு அடைஞ்சது. இதே மாதிரி 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமியின் காரணமா இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா இந்த மாதிரி 3 நாடுகளுமே அதிகமான பாதிப்புக்கு உள்ளாச்சு. இப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 173. கீழ்கண்டவற்றை கடல் மட்டத்திலிருந்து ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தவும். இங்க வீச்சு மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள்னு மேகங்களோட வகைகள் கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம மேகங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நீராவி நீர் சுருங்குதல், அதாவது நீராவி திரவ நிலையில இருக்கக்கூடிய நீரா மாறுறதுக்கு பேருதான் நீர் சுருங்குதல். அந்த மாதிரி திரவமா மாறும்போது நுண்ணிய நீர் துவளைகளாகவோ பனி படிகங்களாகவோ மாற்றமடையுது. இந்த மாற்றமடைஞ்ச தொகுப்பை தான் நம்ம மேகங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். நம்மளோட வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை ஒவ்வொரு அடுக்குக்கும் வேறுபடுது இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு அடுக்களையும் இருக்கக்கூடிய மேகங்களும் வெவ்வேறு வகையான பண்புகளை பெற்றிருக்கும். முதல்ல பாருங்க, வீச்சு மேகங்கள். இதை இங்கிலீஷ்ல சிரஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கீற்று மேகங்கள் கடல் மட்டத்துல இருந்து 5000 மீட்டர் உயரத்துல நீண்டதாகவும் வறண்டும் காணப்படும். இந்த மேகங்கள் வறண்டு காணப்படுறனால மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மேகங்களை பார்க்கறதுக்கே கோடு போட்ட மாதிரியோ இல்ல கீற்றுகள் விழுந்த மாதிரியோ வானத்துல காணப்படும். அடுத்ததா படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ். கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் தொலைவுல இந்த படை மேகங்களை நம்மளால பார்க்க முடியும். இது ரொம்பவே கீழே உருவாகிறனால இத தாழ் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேகங்கள்ல இருந்து சிறு சிறு தூறல்களும் பனிப்பொழிவுகளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா திரள் மேகங்கள், குமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரள் மேகங்கள் மிருதுவான வெடித்த பருத்தியை போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். இது கடல் மட்டத்திலிருந்து 12000 மீட்டர் உயரத்துல காணப்படும். தனித்தனியாவோ இல்ல ஒரு குரூப்பா திரளாவோ இந்த திரள் மேகங்கள் இருக்கும். இந்த திரள் மேகங்கள் இடி மற்றும் மின்னல் உருவாக காரணமா இருக்கும். அப்ப இங்க கடல் மட்டத்திலிருந்து நம்ம வரிசைப்படுத்தணும் இல்லையா? கீற்று மேகங்கள்னா 5000 மீட்டர் உயரத்துல இருக்கும், படை மேகங்கள் 2000 மீட்டர் உயரத்துல இருக்கும், திரள் மேகங்கள் 12000 மீட்டர் உயரத்துல இருக்கும். இப்போ இங்க ஏறுவரிசைப்படுத்தினா அமைப்பு எப்படி இருக்கும்? முதல்ல படை மேகங்கள், அடுத்து கீற்று மேகங்கள், அடுத்து திரள் மேகங்கள். இப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 174. பொறுத்துக. இங்க சில தினங்களோட பெயர்களும் அது என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். இந்திய அரசியல் அமைப்போட சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுற டாக்டர் BR அம்பேத்கர் அப்படிங்கிறவரால தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இது நம்மளோட குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப முதலாவதா இருக்கிறது 4வதோட இணைஞ்சிரும். அடுத்ததா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அப்படிங்கிறவரோட தலைமையில டிசம்பர் 9, 1946ல நடைபெற்றுச்சு. அடுத்ததா பூரண சுயராஜ்ய தினம். லாகூர்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட தீர்மானத்தின்படிதான் இந்த பூரண சுயராஜ்ய தினம் ஜனவரி 26, 1930ல நடைபெற்றுச்சு. இத நினைவு கூர்ற வகையில தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ மூணாவதா இருக்கிறது ஜனவரி 26, 1930ஓட இணைஞ்சிரும். அடுத்ததா அம்பேத்கர் வரைவு குழு தலைவராக நியமனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்காக டாக்டர் BR அம்பேத்கர் ஆகஸ்ட் 29ஆம் நாள் 1947ல வரைவு குழுவோட தலைவரா நியமனம் செய்யப்பட்டாரு. இந்த குழு 60 நாடுகளோட சட்டங்களை ஆராய்ந்து படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினாங்க. இப்ப 4வதா இருக்கிறது ஆகஸ்ட் 29, 1947ஓட இணைஞ்சிரும். அப்ப இங்க சரியான வரிசை 4, 1, 2, 3. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 175. 2018ஆம் ஆண்டில் ஐநாவின் மனித உரிமைகள் சபைக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாடு எது? ஐநா அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஐநா சபையோட மனித உரிமைகள் சபைக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாடு இந்தியா. இந்தியா 193ல 162 வாக்குகள் பெற்று இந்த ஓட்டெடுப்புல உறுப்பினர் நாடா இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 176. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும்.
இங்க சில தினங்களோட பெயர்களும் அது என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல சரியான இணைய நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஐநா தினம் மார்ச் 8ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது கிடையாது. ஐநா சபை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளான அக்டோபர் 24 தான் ஐநா தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆப்ஷன் பி பாருங்க, சர்வதேச பெண்கள் தினம் நவம்பர் 19ன்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறுதான். ஏன்னா சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் நாள் கொண்டாடப்படுது. ஆப்ஷன் டி பாருங்க, தேசிய ஒருமைப்பாட்டு தினம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்த நாளான நவம்பர் 19ஆம் நாள் தான் கொண்டாடப்படுது. அப்ப இங்க அக்டோபர் 24ன்னு கொடுத்திருக்கிறது தவறு. ஆப்ஷன் சி பாருங்க, மனித உரிமைகள் தினம். ஐக்கிய நாடுகள் சபையோட ஆலோசனையின்படி மனித உரிமைகளை பாதுகாக்க மனித உரிமைகள் குழு, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. இந்த குழு மனித உரிமைகளுக்கான மசோதாவை தயாரித்து அந்த மசோதாவை 1948 டிசம்பர் 10ஆம் நாள் நிறைவேற்றினாங்க. இந்த டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் இங்க சரியான இணை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 177. கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று 1, பொதுப்பேரவை மனித இன பாராளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையோட மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் இந்த பொதுப்பேரவை. இத தி ஜெனரல் அசெம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுப்பேரவைய பார்லிமெண்ட் ஆஃப் மேன்கைண்ட், அதாவது மனித இன பாராளுமன்றம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முதல் கூற்று சரியானதுதான். கூற்று 2 பாருங்க, பன்னாட்டு நீதிமன்றம் உலக நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐநா சபையோட நீதி அமைப்புக்கு பேரு தான் பன்னாட்டு நீதிமன்றம், தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இத உலக நீதிமன்றம், அதாவது வேர்ல்டு கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க அமைஞ்சிருக்குன்னா ஹாலண்ட்ல இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்ப இது சரியான கூற்று தான். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட இரு கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 இரண்டும் சரிங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 178. 3/10/2018 அன்று நியமனம் செய்யப்பட்ட இந்தியாவின் தலைமை நீதிபதி யார்? 2018ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட இந்திய உச்ச நீதிமன்றத்தோட 46வது தலைமை நீதிபதி நீதியரசர் ரஞ்சன் கோகோய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பெயர் என்னன்னா சஞ்சீவ் கண்ணா. இவரு நவம்பர் 11ஆம் நாள் 2024ல தேர்வு செய்யப்பட்டாரு. வினா எண் 179. ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்குள் வராத பொருளின் பெயரை கூறுக. ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்குள்ள வராத பொருட்கள் பெட்ரோல், ஆல்கஹால், மின்சாரம். எதனால இது ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ள வராதுன்னா, இதோட வரி விதிப்பு கட்டுப்பாடு எல்லாமே மாநில அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால மத்திய அரசால விதிக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டிக்குள்ள இது மூணுமே வராது. இங்க ஆப்ஷன் டில பெட்ரோல் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 180. நாடுகளின் செல்வமும் அவற்றின் இயல்புகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர். இந்த நூலை எழுதினவரு ஆடம் ஸ்மித். இதோட பெயரை இங்கிலீஷ்ல An Enquiry into the Nature and Causes of Wealth of Nations அப்படின்னு சொன்னாரு. இந்த புத்தகம் 1776ஆம் ஆண்டுல வெளியிடப்பட்டது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.